பணம் வாங்குறதுல மட்டும் ஸ்பீடா இருக்கல்ல. கேஸ போட்டு ஏன் இப்படி ஜவ்வாட்டை இழுத்துக்கிட்டு இருக்க? நான் இழுத்தடிக்கல சார். போலீஸ் சைடுல தான் வாய்தான்னு இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. பார், நடக்காத வேலைக்கு காரணம் சொல்றது இந்த லிங்கத்துக்கு பிடிக்காது. 24 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு ஊத்த கேஸ் எத்தனை வாய்தாயா வாங்குவீங்க? கோர்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட பிரிச்சு மேஞ்சிருக்க வேணாம். அடப்போய, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க சார். இனிமே அவங்க வாய்தா வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. வர்ற புதன்கிழமை நடக்கிற ஹியரிங்ல நீங்க கண்டிப்பா வெளியே வந்துடுவீங்க. வெளியில வரணும். அப்படி இல்ல, என்ன பத்தி தெரியும்ல உனக்கு. உனக்கு இறுதி தீர்ப்பை நான் எழுத வேண்டியிருக்கும். சரி, நீ கிளம்பு. வரேன் சார். சிவா அண்ணா, அந்த போட்டோ கொண்டு வர சொன்ன, கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கண்ணே. டேய், மாம்பழமா மாம்பழம், காஞ்சிபுரம் மாம்பழம், துளசி ஒரு பூமரம் போல்தானடா. மாம்பழமா மாம்பழம், காஞ்சிபுரம் மாம்பழம், துளசி ஒரு பூமரம் போல்தானடா. அடடா ரதிடா, நான் இவளுக்கேத்த மன்மதண்டா. மாம்பழமா மாம்பழமா மாம்பழம், காஞ்சிபுரம் மாம்பழம், துளசி ஒரு பூமரம் போல்தானடா. இந்த போட்டோ வர்ற புதன்கிழமை காலையில துளசி வீட்டுக்கு போய் சேரணும். நானும் துளசியும் சேர்ந்து எடுத்த இந்த போட்டோவை அவங்க குடும்பத்துல எல்லாரும் பார்க்கணும். இதனால அந்த வீட்டுல பிரளயமே நடக்கணும். துளசி நடத்தையில சந்தேகப்பட்டு துளசி அந்த வீட்டை விட்டே துரத்தணும். எந்த ஆதரவும் இல்லாம நிக்கிற துளசியை தேசிங்கி ராஜா மாதிரி நான் தூக்கிட்டு போவேன்டா. இந்தா, நான் சொன்னதெல்லாம் நூலு பிடிச்ச மாதிரி கரெக்டா நடக்கணும். புரிஞ்சுதா? சரிண்ணே, போ. வரண்ணே. ஏய் சிவா, ஒரு நிமிஷம். இந்த ஆசை தம்பி என்னடா ஆனா? வெளியில போன உடனே நம்ம சவகாசமே வேணான்னு முடிவு பண்ணிட்டானே? அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுண்ணே. இல்ல சிவா, அவன் ஒதுங்கி போறத பார்த்தா ஏதோ சிக்கல்ல இருக்கான்னு நான் நினைக்கிறேன். நம்ம திட்டத்துல கூட இருந்தவன் ஒதுங்கி போனா அதை விடக்கூடாது. புதன்கிழமை காலையில கோர்ட்டு விட்டு நான் வெளியில வரும்போது ஆசை தம்பி அங்க நிக்கணும். இல்ல, கூட இருந்தவன்னு கூட பார்க்க மாட்டேன். என் குணத்தை காட்ட வேண்டியது வரும். சொல்லி வை. சம்ஜே? சரிண்ணே. போ. இந்த போட்டோ விஷயத்தை மறந்துடாத, கரெக்டா பண்ணு. இப்ப போன உடனே கொரியர்ல அனுப்பிச்சிடுறேண்ணே. போ. டேய் பசங்களா, அண்ணே, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பொண்ணு புதன் ரெண்டு சேர்ந்து கிடைக்க போகுது.